ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓ, சூப்பரா இருக்கீங்களா? சரி, யாராவது என் ஃப்ரெண்ட பாத்தீங்களா? என்னது, இல்லையா? அவன் எப்படி இருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் ஒரு பெரிய ஷூ போட்டுட்டு இருப்பான். உங்க பக்கத்துல தான் இருக்கான்னு நினைக்கிறேன். எல்லாம் பாருங்க. இல்லையா? அதோ அங்க இருக்கா பாருங்க. அட, இந்த பக்கம் பாருங்க. இல்ல இல்ல இல்ல, அதோ அங்க. அட, நீங்க பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. சரி, யாராவது அவனை பார்த்தீங்கன்னா பிடிச்சு வச்சுக்கோங்க, சரியா? நான் வரேன் கீழே. பிடிப்பீங்களா மாட்டீங்களா? என்ன, அவன் கிடைச்சானா? என்னது, கிடைக்கலையா? ஓ, அப்ப எங்க போயிருப்பான்? அவன் ஒருவேளை சர்ச்சுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் சர்ச்சுன்னு தான் சுத்திட்டு இருப்பான். சரி, அவன் வரட்டும், பார்த்துக்கலாம். என்ன கியா, நீ எங்க போய் நிக்கிற? யாரையாவது வம்பு இழுக்க போறியா என்ன? சும்மா கத்திக்கிட்டே இருக்கிற. ஐயோ, இங்க வம்பு இழுக்க யார் இருக்கா? நான் காலேஜுக்கு போயிட்டு மார்க் ஷீட் வாங்கலான்னு போயிட்டு இருக்கேன். ஆமா, நீ வரல? நான் வாங்கிட்டேன் கியா. நீ இந்த ஸ்காட்லாண்ட்ல காலேஜ் வாழ்க்கைனாவே ரொம்ப ஜாலியான வாழ்க்கை. இங்க இருக்கிற வாழ்க்கை மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. ஆமாண்டா, நீ சொல்றது கரெக்ட் தான். படிப்பு, விளையாட்டு, காலேஜ் ப்ரொஃபசர், நம்ம நண்பர்கள், நண்பிகள்னு ஒரே மீன் மார்க்கெட் தான். சரி, உன் ஃபியூச்சர் பிளான் என்ன? என் ஃபியூச்சர் பிளானை பத்தியா கேட்குற கியா? நீ எப்படியாவது சீன நாட்டுக்கு நான் ஒரு மிஷினரியா போனோம். என்னது, மிஷினரியா? டேய், நீ ஒரு கால்பந்து வீரன், ஓட்டப்பந்தய வீரன். கால்பந்துல ஸ்காட்லாந்து தேசிய அணியில நீ இருக்கிற. ஓட்டப்பந்தயத்துல இங்கிலாந்துல நீ தான் பிரபலமா இருக்கிற. இதெல்லாம் விட்டுட்டு மிஷினரியா போகணும்னு சொல்ற? உனக்கு என்ன அறிவில்லையா? ஐயோ கியானி, கத்தருக்கு பயப்படுறதுல ஞானத்தின் ஆரம்பம்னு சண்டே ஸ்கூல் டீச்சர் எனக்கு பைபிள்ல இருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. என் தரிசனமே சீனாக்கு ஒரு மிஷினரியா போறது தான். டேய், போதுண்டா, நிறுத்து. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. எப்ப பார்த்தாலும் சர்ச்சு கடவுள், சர்ச்சு கடவுள், சர்ச்சு கடவுள்னே சுத்திட்டு இருக்கிற. எப்போதாண்டா நீ எல்லாம் திருந்த போற? நான் உன்னை சொல்லட்டுமா? அங்கெல்லாம் உனக்கு ஒண்ணுமே கிடைக்க போறது இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்க. சரி, நான் காலேஜ் வந்துருச்சு. நான் போய் மார்க் ஷீட்டை வாங்கிட்டு வரேன். இவ்ளோ பேசுற, கண்டிப்பா உனக்கே ஒரு நாள் புரியும். சரி கியானி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நானும் போயிட்டு நம்ம பிடி மாஸ்டர் பார்த்துட்டு வரேன். குட் மார்னிங் மாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நான் உள்ள வரலாமா? உள்ள வாப்பா. உன்னதான் நான் தேடிட்டு இருந்தேன். இந்த வருஷம் பாரிஸ்ல நடக்கிற ஒலிம்பிக்ஸ் 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல நீ கலந்துக்கிட்டு கண்டிப்பா வெற்றியை வாங்கி கொடுக்கணும், சரியா? ஓகே மாஸ்டர், கண்டிப்பா நான் வெற்றி வாங்கி தரேன். டேட் மட்டும் என்னைக்குன்னு சொல்லுங்க. இன்னில இருந்து நான் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அது என்னைக்குன்னா 6ஆம் தேதி ஜூலை மாசம் 1924, சரியா ஞாயிற்றுக்கிழமை. சரியாப்பா? மறக்காம நோட் பண்ணிக்க. மாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமையா? ஆமா. என்ன எரிக், ஏதாவது விசேஷத்தினாலா? அப்படி இருந்தா கூட நீ மாத்தி வச்சிடு. இந்த போட்டியில வெற்றி பெறுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விசேஷித்த நாள்லாம் ஒன்றும் இல்லை மாஸ்டர். உலக புகழை சம்பாதிப்பதை விட கடவுளை தேடுவதுதான் ரொம்ப சிறந்ததுன்னு எங்க சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த ஞாயிற்றுக்கிழமையில நான் ஒரு ஆலயத்தில் பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால என்னால கலந்து கொள்ள முடியாது மாஸ்டர். அட, என்னப்பா இப்படி சொல்ற? கடவுள் நம்பிக்கை தேவைதான். ஆனா அதிர்ஷ்டம் எப்பயாவது தான் கதவை தட்டும். வர வாய்ப்பை இழந்துராத. ஐயோ சாரி மாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமையில என்னால ஆலயத்துக்கு செல்லாம இருக்க முடியாது. இந்த ஒரு முறை மன்னிச்சிடுங்க மாஸ்டர். வேணும்னா வேற நாட்கள் சொல்லுங்க, நான் அந்த நாள்ல விளையாட வரேன் மாஸ்டர். சரி, உன் விருப்பம். நான் உன்னை இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா என் ஆசையில நல்லா மண்ணை வாரி போட்டுட்டேன். வேற நாளா 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இருக்கு.
அது 11ஆம் தேதி 7ஆம் மாதம் 1924 வெள்ளிக்கிழமையில் இருக்கு. அது உன்னால முடியுமா? கண்டிப்பா முடியும் மாஸ்டர். அதுக்காக நான் பிராக்டிஸ் பண்ணி எப்படியாச்சும் உங்க விருப்பத்தை நான் நிறைவேற்றி காட்டுறேன் மாஸ்டர். வணக்கம். அண்மை செய்திகளை கேட்போம். பாரிஸில் நடைபெறவிருந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை ஓட மறுத்துவிட்டார் எரிக் ரிடல். இதை குறித்து மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்பதை களத்தில் இருக்கும் நம்முடைய செய்தியாளர் கிளாட்ரிக் அவரிடம் கேட்டு நாம் தெரிந்து கொள்ளுவோம். சொல்லுங்க கிளாட்ரிக், மக்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? வணக்கம் ப்ளூவி. நான் இங்கே களத்தில் தான் இருக்கிறேன். மக்களுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. என் கூட களத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு. வேணா வாங்க நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. சொல்லுங்க சார், எரிக் ரிடல் பாரிஸில் நடைபெற இருக்கிற ஒலிம்பிக் 100 மீட்டர் ஓட்டத்தை ஓட மறுத்து விட்டாராமே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதை நான் என்னன்னு சொல்றது? இவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணுமா. நமது நாட்டுடைய புகழை கெடுத்தவர் பாவரு. குறுகிய மனப்பான்மை உடையவர், பயங்கரமான மதவெறி பிடிச்சவர், பிறரது மகிழ்ச்சியை கெடுக்கிறவர். இவர் சர்ச்சுக்கு போனா என்ன, போலனா என்ன? ஏன் சார், ஏன் அப்படி சொல்றீங்க? ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ முக்கியமான நாளா என்ன? ஏன் எல்லா நாளும் போல தானே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளா இருக்குது? அட, நானும் கிறிஸ்தவன் தான்ப்பா. ஞாயிற்றுக்கிழமை கூட அலுவலகத்துக்கு போறேன். ஏன்னா டபுள் சம்பளம் கிடைக்கும்ல. பிள்ளைங்களை டியூஷனுக்கு படிக்க அனுப்புற, அப்பதானே நல்ல புத்தி வரும். இன்னும் பிளே கிரவுண்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ண அனுப்புறேன். ஒலிம்பிக் போட்டி வந்துச்சுன்னு வச்சுக்க, ஆஃபீஸே லீவ் போட்டு வீட்டில் உட்காந்து பார்க்குறேன். என் பிள்ளைங்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தேன்னு வச்சுக்க, நானே போய் அவங்களை கலந்துக்க வச்சுருந்துருப்பேன். சரி சார், 100 மீட்டருக்கு பதிலாக அதே வாரத்தில் வெள்ளிக்கிழமை நடக்க போற 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ள போறாராமே. அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க நீங்க? சார், 100 மீட்டர் ஓட்டத்துல இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. இவர் தான் கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஆனா 400 மீட்டர்னா சும்மாவா? இவருக்கு தோல்விதான், நாட்டுக்கு அசிங்கம் தான், கண்டிப்பா வெக்க கேடு. ரெடியா ரிடல்? முதல் சுற்று, 2வது சுற்று என அனைத்திலும் வெற்றி பெற்றுட்டேன். இது இறுதி சுற்று, ரொம்ப கடினமா இருக்கும், பாத்துக்க. சரிங்க மாஸ்டர், நானும் இந்த ஓட்டப்பந்தயத்துக்காக தான் ரெடியா இருக்கேன். ரிடல், இந்த கூட்ட நெரிசல்ல இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி யாரோ ஒரு சின்ன பொண்ணு இதை கொடுத்தா. இந்தா. என்னவா இருக்கும்? சரி, ஓபன் பண்ணி தான் பார்ப்போமே. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். வாவ், thank you Jesus. ஃபைனல் கால் ஃபார் நம்பர் 451 எரிக் ரிடல். எரிக், உன் பேரை தான் கூப்பிடுறாங்க. நம்பிக்கையோட போ, கண்டிப்பா நீதான் ஜெயிப்ப. சரிங்க மாஸ்டர். எரிக், உன்னால முடியும். ஃபாஸ்டா. எரிக், 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 எரிக். 1924 ஒலிம்பிக் தொடரில் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் முதலிடம் பிடித்துள்ளார் எரிக் ரிடல். எரிக், உன்னை பத்தி தொலைக்காட்சியில மக்கள்லாம் திட்டுறப்போ எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்னுடைய நண்பன்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பாத்தியா கியானி, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னல, நீயும் ஒரு நாள் புரிஞ்சு பண்ணு. நீயும் ஆலயத்துக்கு ஒழுங்காவா, சிறு சிறு காரியங்களில் சாக்கு போக்கு சொல்லி ஞாயிறு ஆராதனையை புறக்கணிக்காத. சிலருடைய வாழ்க்கையில் இடரல், போராட்டம், பாடு, துன்பங்கள் இதெல்லாம் வந்தா ஒழிய எந்த விதத்திலும் தேவனை தேடுற உணர்வே வர மாட்டேங்குது. இவங்க எல்லாரும் சமுதாய அந்தஸ்துக்கும் ஐஸ்வர்ய வாழ்வுக்குமே முதலிடம் கொடுக்கறாங்க. ஆமா எரிக், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்னு எங்க ஊழியக்காரர் அடிக்கடி சொல்ற வார்த்தை நான் உணராம போயிட்டேனே. பாத்தியா கியானி, தாவீது கூட தன் மகன் சாலமோனிடம், நீ தேவனை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால் அவர் என்றைக்கும் கைவிடுவார் என சொல்றாரு. இந்த வசனம் நமக்கு அன்பான ஆலோசனையாகவும் இருக்கு, அதே வேளையில எச்சரிப்பாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். எரிக், இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். கடவுளை உண்மையா தேடுவேன்,
ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலையும் வச்சுக்க மாட்டேன். யாரு எங்க கூப்பிட்டாலும் போக மாட்டேன். கடவுளுக்கு பயந்து நடப்பேன். கடவுள் இருதயத்துக்கு ஏற்றவனா மாறுவேன். எனக்கு அன்பான தம்பி தங்கச்சி, தம்மை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுகிற தேவன் அல்லவா நம் தேவன். தாம் அர்ப்பணித்தபடியே சீனாவுக்கு மிஷனரியாக சென்று மகிமையான ஊழியத்தை நிறைவேற்றினார். 1945ஆம் ஆண்டு மறுமைக்குள் பிரவேசித்தார். இவருடைய பெயர் பரலோகில் மட்டுமல்ல, இப்பூமியிலும் எல்லாராலும் கனப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை எடுப்போம். எரிக் லிட்டில் அண்ணனை போல ஆலயத்தின் மேலும் ஆலய ஆராதனைகள் மேலும் வைராக்கியம் உள்ளவர்களா இருந்து எப்பொழுதுமே கடவுளை நாடுகிறவர்களா நாம இருப்போம். கர்த்தர் எப்படி எரிக் லிட்டில் அண்ணனை உயர்த்தினாரோ அதே மாதிரி நம்மையும் உயர்த்துவார். God bless you.